வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. எனவே பேசுவோம். இது சாதாரணமான ஒரு யூடியூப் சேனலுங்க. என்ன கொள்கையெல்லாம் பேசுவோம். ஆனால் கொள்கை பிடியோடு இருக்கிற யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்குல்ல, நாங்களும் கொள்கை பிடிப்போல பேசுவோம். ஆனால் எங்களுக்கு கண்டென்ட் ட்ரெண்டிங்காக வரணும், எங்கள் வீடியோ நிறையா வியூஸ் போய் எங்களுக்கு பேமெண்ட் வரணும் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கிற சாதாரண நோக்கம். ஆனால் நான் ஒரு யூடியூப் சேனலே கிடையாதுன்னு அடிக்கடி சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர். எனக்கு இது பெருசாக முக்கியமெல்லாம் கிடையாதுங்க. இதில் பேசணுங்கிற விஷயத்த நான் இங்கே பேசுவேன். அதுவும் நான் சேனல் ஆரம்பித்ததுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த சீமானை பிஞ்ச சீமாரா ஆக்கிறது தான் அப்படிங்கிறத சொல்லியே ஒருத்தர் சேனல் ஆரம்பித்து பட்டையை கிளப்பி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காருன்னா அது வேற யாரும் இல்லை, நம்ம அதர்ம மனோஜ் தோழர் தான். வீடியோலேருந்து இப்போ இருக்கிற வீடியோ வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வீடியோக்குள்ளே தான் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட கோவத்தை சொல்லியிருப்பார். அன்னைக்கு என்ன கண்டென்ட் வருதோ அந்த கண்டென்ட்டை பேசியிருக்கிறது ரொம்ப குறைவு. 99.9% சீமான் என்கிற வீணா போன சீமாரை பிக்கிறது தான் அவரோட ஃபுல் டைம் டியூட்டியாக நடத்திட்டு இருந்தாரு. சரி, ஏன் இதை மனோஜ் தோழர் செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரே சொல்றாரு, நான் ஒரு முன்னாள் தம்பி, நான் அரசியலுக்குள்ள கால் வச்சப்போ சீமானோட அந்த கார்பெட்ல தான் காலே வச்சேன், அதுல தான் கொஞ்ச நாள் நடந்துகிட்டேவும் இருந்தேன். அதுக்கப்புறம் கார்பெட் வழுக்கல, சீமானே வழுக்கி விழுந்துட்டாரு. அட, இது கார்பெட்டுன்னு பார்த்தா இது சாதாரண கார், வெட்டாவெல்லாம் போச்சு அப்படின்னு வெளியே வந்தவங்க நிறைய பேரு. த ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 5000 rupees லாஸ், அப்போ வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நம்ம மனோஜ் தோழர் என்ன ஏமாத்தினா கூட பரவாயில்ல, தந்தை பெரியாரவே ஒருத்தர் ஏமாத்துறானே அப்படின்னு முடிவு பண்ணி இந்த அண்ணாமலை படத்துல வர மாதிரி துண்டெடுத்து தோல்ல போட்டு இப்படி தொடைய தட்டி, சீமான் இந்த நாள் உன் கேலண்டரை குறிச்சு வச்சுக்க, உன்னை விட பேரு புகழ் பணம் சம்பாதிக்கிறதல்ல என்னுடைய நோக்கம், நீ செஞ்ச தப்ப உன்னையவே ஒத்துக்க வைக்கிறது தான், செய்வண்டா செஞ்சு காட்டுவண்டான்னு சபதத்தை எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம தோழர் அண்ணாமலை மாதிரி இப்படியே எஸ்கலேட்டரில் மேலே போயிட்டு இருக்காரு. ஏங்க, நம்ம அண்ணாமலை இல்லைங்க, சினிமா அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கேன், மேலே போயிட்டு இருக்காரு. சீமான் சரத்பாபு மாதிரி கீழே வந்துட்டு இருக்காரு. இந்த 14 வருஷத்துல விஜயலட்சுமி அழுது நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. ஆட, அவங்க வீடியோ போடுறாங்கனாலே அழுதுட்டு தாங்க போடுவாங்க. பாவங்க அவங்க. ஏமாற்றப்பட்டேன், அதோ அந்த சைமனால் ஏமாற்றப்பட்டேன், ஓடினேன், இந்த மீடியாக்களால் ஏமாற்றப்பட்டேன், மீண்டும் ஓடினேன், அன்னைக்கு இருந்த அதிமுக அரசாலும் ஏமாற்றப்பட்டேன், ஓடினேன், ஓடிக்கொண்டே இருந்தேன். இன்றைய திமுக அரசாங்கமும் எனக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல, எல்லா நேரமும் கண்ணீரோடய வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, திமுக அரசு ஏன் இதை பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக அரசுக்கு பல வேலைகள் இருக்கு. இந்த சில்லற பையனோட வேலையை பார்க்கறது திமுக அரசுக்கு வேலை இல்லை. அப்புறம் ஏமாந்து பாலியல் குற்றத்துல கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இவன் யோகியன் ஆயிருவான். 10 ஆண்டு அம்மாவின் ஆட்சி காலத்தில் நான் புண்ணியவனாக இருந்தேன் மக்களே, இது திமுக அரசின் அரசியல் சதி, வெளிநாட்டு சதி, உள்நாட்டு சதின்னு பேச ஆரம்பிச்சிருவான் திமுக அரசு. அதனால நீயா சிக்கோடா அப்படின்னு விட்டுருச்சு. அப்படியே அவனே போய் வாலண்டியரா தலையை கொடுத்து சிக்கனதுதான் கோர்ட்ல என்னோட இந்த கேஸை ஸ்குவாஷ் பண்ணுங்கன்னு. அப்பவும் விஜயலட்சுமி அழுதபடியே தான் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப கூட சுப்ரீம் கோர்ட்ல போய் என்னென்ன ஸ்டே வாங்கியிருக்கான். மை லார்ட், ஐ பெக் யூ லார்ட், ஐ காம்ப்ரமைஸ் லார்ட், ஐ காலில் விழுந்திங் லார்ட், கிவ் மீ அ லாஸ்ட் சான்ஸ் லார்ட், 2 months டைம் லார்ட் அப்படின்னெல்லாம் கெஞ்சி கதறி தானே அந்த ஸ்டேவை வாங்கிட்டு வந்தான். இப்போ விஜயலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு எந்த காம்ப்ரமைஸும் வேணாம், நீ கம்பி எண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஞ்ச தப்புக்கு கம்பி எண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முந்தானேத்து கோர்ட்ல நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நேத்து ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்திருக்கு. அதுலயும் விஜயலட்சுமி அழுதபடியே வழக்கம் போல அழுதுகிட்டு தான் இருக்காங்க. பட் இது ஒரு ஆனந்த கண்ணீர், நன்றி சொல்லக்கூடிய கண்ணீர். மனோஜ் தம்பி, இப்போ உங்கள் வீடியோ பார்த்தேன் தம்பி, ரொம்ப நன்றி மனோஜ் தம்பி. பாவம், இன்னைக்கு அந்த மாதிரிலாம் எதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப நொறுங்கி போயிருப்பேன், ரொம்ப நொந்து போயிருப்பேன். அண்டு எல்லார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை போயிட்டுருக்கும். நீங்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா பாவம், எனக்காக உயிர் கொடுத்து நீங்கள் முதல்லலாம் சொன்னபோது கூட எனக்கு புரியலை. அக்கா நம்பாதீங்க அக்கான்னு சொன்னபோது நான்
நல்ல வேலை ஏதோ உஷாக்காவும் என்கிட்ட 10 வாட்டி சொன்னாங்க, யாரையும் நம்பாத, நீ வெறும் மனோஜ் தம்பியை மட்டும் நம்பு. நீங்கள் இன்றைக்கி வீடியோ பேசி காட்டும் போது அந்த மாதிரி ஏதாவது தீர்ப்பாகி அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா நொறுங்கி போயிட்டுருப்பேன் தம்பி. 14 வருஷமாக போராடி இப்படி பண்ணிட்டீங்களா எல்லாரும்னு நான் ரொம்ப நொந்து போயிட்டுருப்பேன். நான் நீங்கள் ஒரே ஒரு தெய்வம் எனக்கு அப்படி பிடிச்சி என்னை காப்பாற்றிட்டீங்க. நல்லா இருக்கணும் தம்பி, ரொம்ப நல்லா இருக்கணும். உஷாக்காவும் ரொம்ப நன்றி சொன்னாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க தம்பி. எங்கள் அம்மாவை ரொம்ப நம்புவேன். எங்கள் அம்மா ஆத்மா என் கூடயே இருந்து காப்பாற்றும். உங்களுக்கு நல்லா பிளஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்கப்பா. அதர்மம் மனோஜ் தம்பி, மனோஜ் தம்பி, மனோஜ் தம்பி. எங்க அக்காவும் சொல்லிட்டாங்க, எங்க அம்மா அப்பாவோட ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்கும் தம்பி. இத்தனை ஆண்டு காலமா நான் போராடிக்கிட்டே இருந்தேன் தம்பி, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆனா இதே அதர்மத்தை பத்தி இன்னொருத்தன் கதறி இருந்தா, சகோதரி சொல்லுங்க சகோதரி, நான் என்ன தப்பு பண்ணேன் இவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க சகோதரி. அந்த சங்கடத்துல அதர்மம்னு சொல்றதுக்கு கூட வாய் வராம அந்த அகரம் சேனலுக்கு அந்த மனோஜ் தம்பிக்கு நான் என்னதான் பாவம் பண்ணேன். மப்பிள பேசுறதுனால பெரியாரை பத்தி பேசுனதெல்லாம் அவனோட கான்சியஸ்க்கு வரல. என்னமோ இவர் மனோஜ் கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்தின மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதர்மம் சேனலோட பேரு மட்டும்தான், ஆனா நிலைநாட்ட போராடியது தர்மத்தை. ஒரு சாதாரண பின்னணி மனோஜ், அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எந்த பின்னணியும் இல்லை. அதை தாண்டி அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னா ஒரு பெரியார் இயக்கவாதி. நாங்களும் அதே தான். நாங்கள் என்ன பண்ணுவோம், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் போக பெரியாருடைய கருத்துக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு பேசிட்டு இருக்கோம். சீமான் ஏதாவது தப்பா பேசிட்டா திட்டி கிழிக்கிற வரைக்கும் எங்களோட வேலை. ஆனால் அதர்மம் மனோஜ் அப்படி அல்ல. சீமான் பண்ணது தப்புன்னு சீமானே கதறி மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் விட மாட்டாரு போல. அநேகமா இந்நேரம் கதற ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, எத்தனையோ பேத்த சமாளிச்சிட்டோம், மனோஜ் என்ன அப்படின்னு நினைச்சிருப்பாரு. நல்ல காலில் போட்டு நசுக்கிடுவேன்னு கூட ஆணவத்துல நினைச்சிருப்பாரு. காளியம்மாளவே பிசுறுன்னு சொன்னேன்னு கெத்தா வேற சுத்திட்டு இருந்திருப்பாரு. காளியம்மாள் அவருக்கு பிசுரா மசுரா உசுரான்னு தெரியல, ஆனா மனோஜ் உண்மையாலுமே பிசுறுதான். கண்ணுல விழுந்த பிசுறு, கண்ணுல விழுந்து ஓரமா இருந்தா பரவாயில்ல, கண்ணோட விழியில குத்தி நிக்கிற பிசுறு. சிமிட்டவும் முடியாது, கண்ணை திறந்தேவும் வைக்க முடியாது, கண்ணுல இருந்து ரத்தம் போய்கிட்டே இருக்கும். நான் மனோஜோட 2-3 தடவைலாம் பார்த்துருக்கேங்க. ஆட இவர் இவ்வளோ பெரிய ஆளுமை அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே தெரியலைங்க. ரொம்ப நன்றி மனோஜ் தம்பி. ஒரு 14 வருஷமா அழுதுகிட்டே இருந்த ஒரு பெண்ணுக்கு இதை விட பெரிய ஆறுதலா என்ன கிடைச்சிருக்க முடியும்? ஆனா 4 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் சீமான் பேசின அந்த வார்த்தைகள்லாம் ஆபாசத்தின் உச்சம். அவள் ஒரு பாலியல் தொழிலாளி, இவர் அப்படியே பணத்தை அள்ளி வீசிட்டாங்க, அவங்க வேற விருப்பப்பட்டு வந்துட்டாங்க. இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல இது மாதிரியான ஒரு கேடுகெட்ட அரசியல்வாதி இப்ப வரைக்கும் இல்ல, இனி வரப்போறதும் கிடையாது. இவ்வளவு கேடுகெட்ட அரசியல்வாதிய தமிழ்நாடு பார்த்துருக்குன்னா அது சீமானை தவிர வேற யாரும் இல்லை. படிப்பை விட கல்லறக்கிறது பெருசுன்னு ஒருத்தன் பேசியிருக்கான்னா அது சீமானை தவிர வேற யாரா இருக்க முடியும்? சுயமரியாதையற்ற தமிழர்களை சுயமரியாதை ஊட்டி சுயமரியாதை உள்ள திராவிடர்களாக மாற்றிய தந்தை பெரியாரை பார்ப்பனர்களே பேச கூசும் வார்த்தைகளை வைத்து பார்ப்பனர்கள் எழுதி கொடுத்த காப்பியை அப்படியே எடுத்து ஒரு சூத்திர பையன் பேசுறானா அந்த சீமானை தவிர வேற யாருமா இருக்க முடியாது. ஒரு பாலியல் பொறுக்கி பாலியல் குற்றவாளி தன்னை அரசியல்வாதியாக காட்டிக்கிட்டது சீமானை தவிர வேற யாரும் இல்லை. தன்னோட ஒட்டுமொத்த சுயநலத்துக்காக கூட இருந்த தொண்டர்களை சாதா எச்சிலா துப்புன மாதிரியான ஒரு அரசியல்வாதி சீமானை தவிர வேற யாரும் இல்லை. அவ்வளவு எங்க விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்ணை 14 வருஷமா இவ்வளவு நாளா அழுக வச்சுக்கிட்டு இருந்த ஒரு அநாகரிகமான அரசியல்வாதி சீமானை தவிர வேற யாருமே இருக்க முடியாது. அந்த சீமானை தான் காட்டி கொடுத்தும் குட்டி கொடுத்தும் மகிழ்ச்சியா இருக்கிற அந்த சீமானை தான் தன்னுடைய சுயநலத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களோட வாழ்க்கையையும் சூறையாடிய அந்த சீமான் இன்னைக்கு அழுதுட்டு இருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் அதர்மம் மனோஜ் தோழர் மட்டும்தான். தோழர் மனோஜ் அவர்களே, உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நாங்கெல்லாம் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவுக்கு வேண்டி போராடிட்டு இருப்போம். வெற்றி கிடைக்கிற வரையும் போராடுவோம். வெற்றி கிடைத்தே தீரும், அதை நான் செஞ்சே ஆவேன்னு சொன்னது தோழர் மனோஜ் மட்டும்தான். அவர் ஒரு சாதா யூடியூபர் அல்ல, யூடியூபில் பேசுபவர். அவர் பேசிட்டு இருக்க அதே காலகட்டத்தில் நாமளும் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல
மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதனால நம்ம எல்லாரும் பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.